மக்கள் மன்றத்தில் தோற்றும் அடங்காத திமுக தாவேக்காவை முடக்க நினைத்து அரசியல் சண்டையை நீதிமன்றத்துக்குள் கொண்டு சென்று உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் அடுத்தடுத்து பலத்த மரணாடிகளை வாங்கியிருக்கு. ஒரு காலத்தில் சந்தித்த எல்லா வழக்குகளிலும் மிக அனாவசியமாக வென்று வந்த திமுகவிற்கு இந்த தொடர் சறுக்கல்கள் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். இந்த அதிரடி தீர்ப்புகளுக்கு பின்னால் இருக்கும் உண்மையான விவகாரங்கள் என்ன? இதோ நியூஸ் நவ் பொலிட்டிகல்ஸ் தரும் துல்லியமான ஒரு பின்னணி. 41 பேர் பலியான கரூர் கூட்ட நெரிசல் விவகார வழக்கை உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி தற்போது சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த சூழலில் திமுக தான் இந்த விபத்துக்கு காரணம் என தாவேக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியதற்கு தடை விதிக்க கோரியும், கரூர் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை முதலமைச்சர் விஜய் சந்திக்க தடை விதிக்க கோரியும் திமுக உச்ச நீதிமன்றம் சென்றது. ஆனால் மனுவை நிராகரித்த நீதிபதி KV விஸ்வநாதன், கருத்துரிமையை முடக்க எந்த சட்டத்திலும் இடமில்லை, அவர்கள் அவதூறு பேசுகிறார்கள் என்றால் அதற்கு எதிராக நீங்கள் இன்னும் அதிகமாக பேசுங்கள், நீதிமன்றத்தை அரசியல் போர்க்களமாக்காதீர்கள் என புரிந்து தள்ளிவிட்டார். பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தான் இந்த சிபிஐ வழக்கின் முக்கிய சாட்சிகள். எனவே அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் நேரடியாக நிவாரணம் வழங்கினால் சாட்சிகள் கலைக்கப்படும் என்ற திமுகவின் வாதத்திற்கு சாட்டையை சுழற்றிய உச்ச நீதிமன்றம், முதலமைச்சர் விஜய் இந்த வழக்கில் குற்றவாளியே கிடையாது, ஏற்கனவே அரசு அறிவித்த நிவாரணத்தை ஒரு முதலமைச்சர் வழங்குவதை எப்படி தடுக்க முடியும் என கேள்வி எழுப்பியது. இதனால் திமுக அவமானத்துடன் மனுவை வாபஸ் பெற்றது. ஒரே வழக்கில் இரட்டை அவமானங்களை சந்தித்த திமுகவிற்கு மூன்றாவது அவமானம் தான் திமுக முன்னாள் அமைச்சரும் MLAவுமான அனிதா ராதாகிருஷ்ணனின் முன்ஜாமீன் கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அதிரடி ஷாக். அண்மையில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் விஜய் மற்றும் ஒரு பிரபல நடிகையை சம்பந்தப்படுத்தி தரம் தாழ்த்தி தனிநபர் விமர்சனத்தை முன்வைத்தார். இதன் காரணமாக அவர் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் உயர்நீதிமன்றமோ ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு மாநில முதலமைச்சரை இவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிப்பதை ஏற்க முடியாது என முன்ஜாமீனை தள்ளுபடி செய்தது. அடுத்த சில நிமிடங்களிலே அவர் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். அடுத்ததாக தாவேக அரசை கவிழ்க்க 35 கோடி ரூபாய் குதிரை பேரம் செய்ய முயன்றதாக திமுக முன்னாள் அமைச்சர் V செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் மீது தாவேக MLA இளையராஜா புகார் கொடுத்தார். சென்னை போலீஸ் சம்மனை மதிக்காமல் செந்தில் பிரதர்ஸ் தலைமறைவாக இருந்த நிலையில் தப்பிக்க வழி தேடி நீதிமன்றத்தை நாடினார்கள். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றமோ இவர்கள் முன்ஜாமீன் மனுவை MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய தனி சிறப்பு அமர்வுக்கு மாற்றி திமுகவிற்கு சட்ட ரீதியாக பெரும் நெருக்கடியை கொடுத்திருக்கிறது. படுத்துக்குன்னு என்றால் சைவம், நின்னுக்குன்னு என்றால் வைஷ்ணவம் என்று விஷ பேச்சு பேசிய பொன்முடியின் மனுவையும் நிராகரிச்சிருக்கு நீதிமன்றம். நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. பொன்முடியின் பேச்சு இந்துக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கில் திட்டமிட்ட உள்நோக்கத்துடன் இருந்தது என்று சுட்டிக்காட்டிய நீதிபதி, இந்த குற்றவியல் வழக்கை அடுத்த 6 மாதத்திற்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என கீழ் நீதிமன்றத்துக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுகிறது. இப்படியாக நீதிமன்ற தீர்ப்புகள் திமுகவிற்கு பெரிய பின்னடைவை தந்திருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த மோதலின் பின்னணியில் இருக்கும் இருதரப்பு அரசியலும் அசிங்கத்தின் உச்சம் என்பதை நாம் மறுக்க முடியாது. இங்கே கொள்கை ரீதியான விவாதங்கள் எங்குமே நடக்கவில்லை. மக்கள் பிரச்சனையை பற்றி பேச யாருக்கும் நேரமில்லை. பேரவையில் குட்டிக்கதை சொல்கிறேன் பேர்வழி என்று எங்கே உன் அப்பாவை காணோ என்று நக்கல் அடிக்கிறார் முதலமைச்சர் விஜய். அதற்கு பதிலடியாக நீதிமன்றத்தில் கணவனை தேடும் மனைவி என்று உதயநிதி தரப்பு பேசுகிறது. மாநில முதலமைச்சரும் துணை முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவரும் பேசும் பேச்சா இது? அறிஞர் அண்ணாவும் கலைஞரும் ஜீவாவும் காமராஜரும் கண்ணியத்தோடு அரசியல் செய்த தமிழ் மண்ணில் இன்று தாவேக திமுக என இருதரப்புமே தரம் தாழ்ந்த அசிங்கமான சாக்கடை அரசியலை தான் மக்கள் மீது திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றங்கள் சட்டத்தை காப்பாற்றலாம், ஆனால் இவர்களிடமிருந்து தமிழக அரசியலின் கண்ணியத்தை யார் காப்பாற்ற போறாங்க? இந்த தரம் கட்ட அரசியல் சண்டையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த சட்ட சோதனையை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்படி தமிழ்நாடு அரசியல் நாரி கொண்டிருக்க இதை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் ஒருவர் உலகம் சுற்றி சாதனை பண்ணியிருக்கார். யாரவர், என்ன சாதனை? அதைத்தான் நம்ம வியூஸ் நவ் பொலிட்டிக்கல் சேனல்ல அடுத்த பதிவா பார்க்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். திஸ் இஸ் வியூஸ் நவ் பொலிட்டிக்கல்.